திரும்பியும் கோட்டை வந்திருக்கோம். நான் அதை வாக் த்ரூ வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக இங்கே தான் டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. டிக்கெட் கவுண்டர்ஸ் இங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. அது என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்துடலாம். இங்கே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சின்ன பார்க்கு, அந்த புல் அமைப்புகள்லாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ நான் ஃபர்தராக மேலே போகிறேன். ஃபுல் கேமரா லைவ்லேயே தான் போகிறேன். ஃபர்தராக காமிக்கிறேன். ஒரே ஷாட் லைவ் எடுக்கலான்னு பார்க்குறோம். மேபி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கோட்டையை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. வாவ், இது வந்து புதுக்கோட்டை மகாராஜா காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சின்ன கிட்ஸ் உட்கார்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சின்ன மலைகள் இருக்குது. இங்கே கிட்ஸ் அங்கே உட்கார்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. என்ட்ரன்ஸ் மேலே மலையில் அப்படி போகிறதுக்கு இந்த அமைப்பு இருக்குது. வேறு கம்பி வெட்டி போகிறாங்க இல்லையா, இந்த வழியாக தான் நம்ம மேலே போகிறோம். மேலே கோட்டை மேலே ஏற பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே சிவர்கள் இருந்தால் அதற்கான அமைப்புகள் போல் இருக்குது. இங்கே பாதி சிவர் தான் இருக்குது. மேபி இந்த சிவரையும் பாருங்கள். பாதி சிவர் இங்கே வந்து சிதலம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இப்போ மக்கள் பார்வைக்காக ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி விட்டுருக்குறாங்க. நான் ஃபர்தராக மூவ் பண்ணி காமிக்கிறேன் உள்ள. ஓகே, இங்கே ஒரு கெனான் இருக்குது. லைட் டைப்பு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கெனாலில் இங்கே தான் திரி வச்சு நெருப்பு வச்சு ஃபயர் பண்ணுறது. உள்ளே வந்து மருந்தை வச்சுட்டு உள்ளே நல்லா இடின்னு இடிப்பாங்க. ஃபுல்லாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்தை வச்சு இதை இது பண்ணுவாங்க. இதுதான் அதோடைய எல்லை சுவர் இங்கெல்லாம் இருக்கிறது. ஓகே, நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். வாங்க இப்போ ஏறி இறங்கிட முடியுமா? சரிங்களா? போய்க்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மலைகள் அமைப்பு நல்லா இருக்கா? உள்ள அமைப்பு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. நான் ஃபுல்லாக ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இது மாதிரியான சில மார்க்ஸ் இருக்குது. இந்த மார்க்ஸ் என்ன இருக்குங்களா, ரயில்வே ட்ராக் மாதிரியான மார்க்ஸ். ஏதாவது ஒரு இன்டிமேஷன் மார்க்ஸா என்ன இருக்குது, எந்த வேறு எதுவும் மொழி எழுதுனாங்க. ஃபர்தராக போனால்
இந்த இவ்வளோ பெரிய பாறை வந்து ஒரு இடத்துல அப்படியே நிற்கிது. இது எந்த பேலன்ஸில் நிற்கிதுங்கிறது தெரியல. ஸோ இதுதான் மேலே உள்ள கோட்டை. வெளியில் வந்து ஒரு சுற்று சுவர் இருக்குது. உள்ள கோட்டைக்கு ஒரு சுற்று சுவர் இருக்குது. இங்கே ஃபர்தராக இங்கே ஒரு பெரிய பாறைகள் இருக்குது. நான் ஃபர்தராக உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே கீழே எல்லாம் இறங்கி போகிறாங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது, சிவன் லிங்கம் இருக்குது. அந்த இதை பார்க்கறதுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அதுக்கான வழி அங்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம மேலே போயிட்டு வந்துட்டு வரும்போது அதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஒன்று இங்கே பாறை இருக்குன்னு சொன்ன இல்லையா, அது இது ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். பெரிய 2 பிளாக்ஸ் இங்கே இருக்குது. மேலே போய்ட்டு நான் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா, இதுதான் ஊர். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். முதல்ல அந்த மெயின் ரோடு தான், அந்த மெயின் ரோட் தெரியுதுங்களா. நான் ஃபர்தராக மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இங்கே ஃபாரினர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணி போகிறேன். ஃபர்தராக கண்டினியூஸ் ரெக்கார்ட்ஸாக தான் நான் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே வந்து எப்போவுமே இந்த போட்ஸ் இருக்கும். அந்த போட்ஸில் யாருமே வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. போட்டை நம்ம காப்போம். ஓகே, அதான் மூவ் பண்ணுறேன். இதெல்லாம் படை வீரர்கள் இருக்கிறதுக்கான அமைப்பு. இங்கே ஒரு பழைய காலத்தில் சுவர் பாதி இடிஞ்சிருச்சு. மேபி இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி போல் ஒரு அமைப்பு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இது தெரியுதுங்களா அவங்க சுவர். மூவ் பண்ணுவோம். பிரம்மாண்டமாக இருக்குது. 15 அடிக்கு வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். கதவுலாம் கூட ரொம்ப பழமையான கதவு தான் இருந்திருக்கு. இந்த ஹிஞ்ச் பாருங்கள், அப்படியே சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். அந்த கோட்டையோடைய உள்ள பார்வை. உள்ள பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் ஃபர்தராக போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உள்ள மேபி சின்ன ஷெட்டு, அதாவது சன்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கும். அது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பிற்காலத்தில். அதுக்கான அமைப்பு தான் இங்கே இருக்குது. இந்த சைடில் நான் சொல்கிற இது புரியுதுங்களா, இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த பகுதி. இதில் இருக்கக்கூடிய சிசில் மார்க்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பழைய காலத்து கோவிலெலாம் போயிருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் லாங் சிசில் மார்க் இருக்குது. இதில் உள்ள சிசில் மார்க்ஸ் வந்து ரொம்ப 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 ஷார்ட்டாக இருக்குது. இதெல்லாம்
நான் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த சைடு போனீங்கன்னா அந்த கோட்டையுடைய இது இந்த மலைகளை வச்சு இந்த மோட்டாக இருக்குது, இதில் ஏறி போகிறேன். இந்த கோட்டையை வந்து எழுப்பினவங்க புதுக்கோட்டை மகாராஜாக்கா அவங்களுடைய இராணுவ தளவாளமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த எல்லையை டெரிட்டோரியல் பவுண்ட்ரிஸில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களுக்காகவும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸை அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை இது முக்கியமான கைதிகளை இங்கே வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இதை பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் உண்மையாக சரியானது, இது வந்து புதுக்கோட்டை மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சன் டெம்பிள் மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. இது எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா அது கண்காணிப்பு கோபுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் அந்த சைடெலாம் ஃபுல்லாக அந்த கோட்டைகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். க்ளோஸ்அப்பில் வந்து பார்ப்போம். இங்கே ஒரு அமைப்பு ஏதோ இங்கே இருந்திருக்கு, மேபி இங்கே ஏதாவது ஒரு ஷெட்டு ஏதாவது ஒரு அமைப்பாக இருந்திருக்கலாம். அது இப்போ ஃபுல்லாக எல்லாம் சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ இங்கே அங்கங்கே சின்ன சின்ன நீர் தடாகங்கள் இருக்குது. ஓகே, இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ். அதுவும் இல்லாமல் ஹிஸ்டோரியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இது எந்த டைம் பீரியடில் கட்டினது, யாருனால கட்டினது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் எடுத்து நீங்கள் சொல்லலாம். இங்கே சொல்கிறதுக்கு இங்கே கைட்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் இதையும் புரிஞ்சுங்க. இங்கே கொஞ்சம் சின்ன நீர்த்தேக்கம் இருக்குது, அது மழை நீர் தேங்கி இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள், இதுதான் அந்த சன் டெம்பிள் நான் பாட்டு சொல்கிறேன், சாரி. இது வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு டவர், வாட்ச் டவர்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் ஃபர்தராக பேக்கில் ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரண்டில் போகிறேன். அன்டில் ஒரு விஷயத்தையாக நான் ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். இந்த ஃபென்சிங் வால் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வால் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சீசன் மார்க்ஸ், எல்லாமே ஷார்ட் சீசன் மார்க்ஸ் இருக்குது. டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் பீரியட் தான். மேபி இது ஒரு 17 இல்லை 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரியான டைம் பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்பாட் போகிறேன்னா அதை படிச்சுட்டு போக மாட்டேன். இங்கே வந்துட்டு வந்து ரீட் பண்ணுவேன், வந்துட்டு மெசேஜ் கேட்பேன், படிச்சுட்டு போக மாட்டேன். இங்கே வந்துட்டு தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணுவேன். பார்த்துட்டு சைட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே ஒரு சின்ன அமைப்புகள் இருக்குது. இது இந்த கோட்டையை விட்டு எஸ்கேப் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? கோட்டைகள்லேருந்து வெளியில் எஸ்கேப் பாயிண்ட், வெளியில் போகிறதுக்கான எஸ்கேப் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லிண்டல் போன்ற அமைப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்டும் மேலே லிண்டல் மலை தடுப்புக்காக ஏதாவது போட்டிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வழி இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக வேறு ஏதாவது அமைப்பு அதில் போட்டிருக்கலாம். இதெல்லாம் அந்த இது ஒவ்வொரு கேப்லேயும் வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அப்போ எப்பவும் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் அதோடைய ஃபுல் வாட்ச். நான் மேலேயும் போய் காமிக்கிறேன், இந்த சைடில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு இங்கே ஒரு எஸ்கேப் பாயிண்ட் இருக்குது, எஸ்கேப் பாயிண்ட் வரைய எக்ஸிட் இருக்குது. அதை பிளாக் பண்ணிட்டாங்க, சிமெண்ட் வச்சு ரீசெண்டாக தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம் பீரியடில் மேபி அங்கே போய் விழுகிற மாதிரியான அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விழுந்தால் பாறையில் விழுகிறாப்புல, இல்லை பள்ளத்தாக்கில் ரொம்ப அதிகமான குழிகளில் விழுகிறாப்புல இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இந்த சைடும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகிறேன். இன்னும் க்ளோஸ்அப்பில் போயிட்டு நம்ம அந்த கேப்லேருந்து பார்த்தா சிட்டி எப்படி இருக்கும், இல்லை அவுட் சைடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுக்கான நீர் போகிறதுக்கான அமைப்புகள்னு நினைக்கிறேன். நிறைய கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் உள்ளே போயிட்டு நல்லா பாருங்கள், இந்த கேப்ஸ்லாம் பாருங்கள், மனுஷன் நல்லா உள்ளே போயிட்டு வெளியில் போயிடலாம். அந்த மாதிரியான கேப்ஸ் எல்லா இதுலேயும் இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த பிட்வீன் இந்த கேப்ஸ். இது பார்த்தீங்களா, இது நல்லா இருக்கு இல்லையா? இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வியூவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை தெரியுது. 20 பார்க் பண்ண முடியும் அந்த பக்கத்தில் உள்ள நீர்நிலை. நம்ம வெளியில் போகணும். அது மாதிரி ஒவ்வொரு கேப்லேருந்து நீங்கள் பார்க்கலாம், மானிட்டரிங் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வியூஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே உள்ள கீழே பொசிஷன், அந்த 4th பொசிஷன் இதுதான். நான் ஒன்று ஃபர்தராக அந்த மேலே இருக்கக்கூடிய வாட்ச் டவருங்கிற பிளேஸ்க்கு நான் இன்னும் போகலை. அதுக்கு நான் போகிறேன், ஃபுல் வீடியோவிலே வச்சுட்டு போகிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ இதை பண்ண முடியாது என்னால். ஓகே,
இங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வர்றோம். அதோட கொஞ்சம் வரலாற்றையும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. நான் ஃபர்தராக மேலே போகிறேன். மேலே வாட்ச் டவரில் ஒரு பேரிங் வச்சுருக்காங்க, ஃபுல் அயன். அது எந்த டைம் பீரியட் உள்ளது என்னங்க பார்ப்போம். ஓகே, நான் அந்த வாவ் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாப் பண்ணவே இல்லை. இது சமீபத்தில் ஒரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. சமீபத்தில் உள்ள ஒரு ஃபென்சிங் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் மேலே டாப்பில் வந்து பார்க்குற வியூ. டாப் வியூ ஃப்ரம் அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா அதான் ஃபுல்லாக அந்த ஊர். இதுலேருந்து என்ட்ரானா ஃப்ரேம் விட்டு வெளியில் வாங்க. ஹலோ ப்ரோ, ஃப்ரேம் விட்டு வெளியில் வாங்க. ஓகே, நான் வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா இதோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. கோட்டை என்டார் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, நான் என்னுடைய இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் ஹீட் ஆகிடுச்சு கேமரா. ஃபைனலாக ஒரே ஒருத்தர் அந்த கேனான் பார்த்துக்கோங்க. அந்த கேனான் வாட்ச் டவர்லேருந்து இருக்குது. படி மட்டும் இருக்குல்ல, இது இல்லாமல். ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூட்டு வரேன். என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு எஸ்கேப் பாயிண்ட் இருக்குது. ஒரு சின்ன கிரில் கேட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எங்கே போகுதுன்னு. ஆனால் அந்த சைடு கூட சிமெண்ட் வச்சு பிளாக் பண்ணியிருந்தாங்க, என்னால் காமிக்க முடியல. இது வந்து வர்ற என்ட்ரன்ஸ் அந்த கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட காமிக்குது. ஸ்டெப்ஸு கூட இருக்குங்க. வாவ், தெரியுதா உங்களுக்கு? ஸ்டெப்ஸு கூட இருக்குது. வா, அது என்ட்ரன்ஸு போயிட்டு வருது. நீட்டாக இருக்குல்ல? ஓகே, நீங்கள் இந்த ஷர்ட் எனக்கு பர்ஃபெக்ட் ஷர்ட்டாக இருக்கும். வாவ், பர்ஃபெக்ட். கீழே உட்காந்துருக்காங்க 2 பேர். பாறை கீழே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓகே, கீழே அண்டர் பாஸ் போகுது. இங்கே போகணும் வரும். வா, நைஸ் ஷாட். ஆமாம், லென்த்தாக போட்டிருக்கா இல்லை, தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை, அது அங்கிட்டு இருக்கு. இது நம்ம மேலே இருக்கும்போது காமிச்சிடலையா ஒரு வீடியோ, அதுதான் அமைப்பு. இது பாருங்கள், இங்கே ஒரு சமீபத்திய பில்டிங் தான். மேலே ரூஃபிங்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ரூஃபிங் இது வந்து
ரூஃபிங் பார்த்தீங்கன்னா செங்கல்லே வச்சு அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பில்டிங்காக இல்லை வேறு எதுவும் மேடை போன்று அமைப்பாங்கிறத நம்ம க்ளோஸ்அப்பில் போய் பார்ப்போம். க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன் ஒரு ஷாட்டு. இந்த சைடில் போயிட்டு வருது பார்ப்போம். இங்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப விலாசமான இடமா இருக்குது. கோட்டை சுவர்கள், சுற்றியுள்ள சுவர்கள் 3 அடுக்கு சுவர்களாக இருக்குது. பழைய சுவர்கள் இங்கே வந்து சிதிலமாகிடுச்சு. சிதிலமான அந்த சுவரை தான் வந்து இங்கே வந்து என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தை கிட்ட முடிஞ்சால் போய் பார்ப்போம். இங்கே பில்டிங் இருக்குன்னு சொன்னாலே அதுதான் அந்த பில்டிங்கோட ரூஃபிங் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ரூஃபிங்கோட அமைப்பு ஃபர்தராக நான் மூவ் பண்ண முடியாது நான் பார்க்குறேன். இங்கே வேறு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக. ஓகே, ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, கீழே ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். நான் வந்து ஃபுல்லாக கேமரா வந்து கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். அதான் அந்த ஸ்டெப்ஸில் தான் இப்போ போகிறேன். இப்போ ஆமாம், ரொம்ப டிசெண்டாக போயிட்டுருக்கு. இங்கே வேறு என்ன பார்க்குறதுக்கு எனக்கு கேட்கலாம். மேலே வந்து அங்கே லிங்கம் வந்து ஏணி வச்சு போய் பார்க்குற மாதிரி இருக்குது. மலையை குறைஞ்சி ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. அது லிங்கம் இருக்குன்னு எனக்கு நிறைய தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வேறு என்ன பார்க்குறது இருக்குது சார்? வேறு என்ன பார்க்குறது இருக்குங்க? கோயில், அதுக்கப்புறம் அப்படியே மாட்டா, அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே வேறு பிக்டோகிராஃபி, இங்கே பிக்டோகிராஃபி இருக்குன்னு மெசேஜ் போட்டுருக்காங்களே. ஓகே, மேலே போகலாம் இல்லையா? படி வச்சுட்டாங்க. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேக் சைடில் அதுக்கப்புறம் என்ன சிவலிங்கத்துக்கு போகும். ஓகே, வா, இதுதான் எண்ட் ப்ரைஸ். நல்ல பிளேஸாக இருக்குது, பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்குது. அந்த கோட்டையோட சுவர் நமக்கு நல்லா ஃபுல்லாக தெரியுது. பேஸ்லேருந்து இங்கே எப்படி போயிருக்குங்கிறது தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? பேஸ்லேருந்து சுவர் எப்படி இருக்குங்கிறது தெரியுது. மலையை உடஞ்சி ஒரு லிங்கம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் வெளியில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லை இங்கேயே செஞ்சாங்களான்னு தெரியல. அதான் லிங்கம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவை. இங்கே கல்வெட்டு இது இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஃபர்தராக நம்ம இங்கே எதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சில சிறிய தொட்டி இருக்குது. இது பூஜை செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அது வந்து கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கல்வெட்டு எதுவும் இல்லை. இங்கே இருந்த கதவுலாம் கலெக்டினாங்க. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா வியூ இப்படி தான் இருக்குது.
வியூ எப்படி இருக்கு பாருங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே பர்ஃபெக்ட். ஓகே, நான் மேலே இருக்க லிங்கத்தை பார்த்துட்டோம். ஸோ மலையை குறைஞ்சி ஒரே இதில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த டைம் பீரியடில் பண்ணது, யார் காலத்தில் பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா லிங்கம் இருக்குங்க, ரீசெண்ட் டைம் பீரியடாக தான் இருக்கும். ஓகே, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இந்த மேடை போட்டு நம்ம இப்போ எது பண்ணாங்கன்னு தெரியல. தெரியுங்களா உங்களுக்கு? மேலே அந்த காங்கிரீட் பதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒயிட் சிமெண்ட்டில் பழைய இதுங்க கட்டடம். பழைய இது பேஸ். இது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிமெண்ட்டு, கடுக்காய், கருப்பட்டி. சிமெண்ட் அதான் சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி பழைய மெத்தடில் கட்டிடுறாங்க. இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அதுதான் போமா உள்ள சிசில் மாத்திரம். சின்ன இது மாதிரி கொஞ்சம் தான் போகணும். இங்கே வேறு என்ன பார்க்குறது இருக்குது? இப்போ இங்கே வேறு என்ன பார்க்குறது இருக்குது? இல்லைங்களா? சரி. இங்கே உள்ள எதுவும் கோயில் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் வர்றது தெரியல ப்ரோ, நீங்கள் வர்றது தெரியல. என்ன கூட மாதிரி தூக்கியிருப்பாங்க. சார் வர்றாரு. இது வந்து ரீசெண்ட் டைம் பீரியடில் உள்ள மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் இந்த பிளாக்ஸ்லாம் ரீசெண்ட் டைமில். ஃப்ரேமில் வரமாட்டீங்க, நோ வரிஸ். ஃப்ரேமில் வரமாட்டீங்க. இங்கே வேறு என்ன பார்க்குறதுக்கு இருக்குது ப்ரோ? இங்கே வேறு என்ன பார்க்குறதுக்கு இருக்குது? இது இல்லாமல் அதை பார்த்துட்டோம் 2 பேரும் இங்கே. ஓகே, தேங்க்யூ, கேரி ஆன். ஓகே, அகே நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம். என்னுடைய டூரை க்ளோஸ் பண்ணிக்குவேன். வேறு எதுவும் இருந்துச்சுன்னா எங்கள் கணக்கு தென்படுச்சுன்னா நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ வச்சுட்டேன். எவ்வளோ பெரிய கல் இங்கே வந்து ஒரு 2 கல் 3 கல் இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஓகே, இது என்ட்ரன்ஸ் போவோம். இப்போ நம்ம கீழே இறங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.